வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். கம்பீரமான காட்டு விலங்குகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல பைசனுக்கு ஒரு இடம் உண்டு, அதாவது காட்டெருமை. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பைசன் இது எருமை ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஆனா இதோட சைஸ்லயும் சரி, குணத்திலையும் சரி, அதோட பிஹேவியர்லயும் சரி வித்தியாசமா இருக்கிறதுனால இதை மற்ற எருமைகளோட பார்க்க முடியாது. இதை ஊட்டி, கொடைக்கானல் உட்பட ஹில் ஸ்டேஷன், அப்புறம் காடுகள் சம்பந்தப்பட்ட இடத்துல அதிகமா பார்க்கலாம். அது பாட்டு கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கும், நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். ஆனா அது அமைதியா போகும், ஒன்னும் நம்ம பண்ணாத வரைக்கும். பைசன் இதோட எடை பார்த்தீங்கன்னா 600லேருந்து 1000 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட லென்த் அப்படின்னா 1.6 மீட்டர்லேருந்து 1.9 மீட்டர் வரைக்கும் வளரும். இதோட 4 கால்களும் வெள்ளை கலர்ல இருக்கும். இதோட ரோமங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பிரவுன் கலர்ல இருக்கும். இதோட கொம்புகள் இதோட பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். 80 சென்டிமீட்டர் வரைக்கும் இது வளருங்க. ஆண் பைசனை விட பெண் பைசன்கள் அழகுலையும் கம்பீரத்திலையும் கொஞ்சம் கம்மி தான். ஆப்வியஸ்லி எல்லா பைசனும் ஒரே மாதிரி இருக்காது. அதோட வெயிட், அதோட ஹைட், அதோட சைஸ் இதை வச்சு தான் ஒவ்வொரு பைசனுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்கும். குறிப்பா இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெயில், அதோட வாலை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதோட வாலோட லென்த் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ அடர்த்தியா முடி இருந்து அந்த வால் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பைசனும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பைசன்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புல்வெளி நிறைஞ்ச காடுகள், அப்புறம் மலைக்காடுகள், அப்புறம் தேக்கு மரம் நிறைஞ்சிருக்க காடுகள் இங்கே தான் தங்கும். ஏன்னா அங்கே தான் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். நம்மெல்லாம் வெயிலுக்கு பழகிட்டோம்ல, அது மாதிரி அது குளிருக்கு பழகிடுச்சு. பைசன்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விடிய காலையில், அப்புறம் சாயந்தரம், முக்கியமாக சொல்லணும்னா நைட் டைமில் தான் வெளியில் அதிகமாக சுற்றும். பகல் நேரத்தில் வெயில் காரணமாக மரத்தடியில் இல்லை புதருங்க இதுக்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ காடுகள்லாம் நிறைய அழிஞ்சுக்கிட்டு வர்றதுனால அதுக்கு வேற வழி இல்லாமல் இரையை தேடி பகல்லையும் வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. பைசன் மாடுகளும் சாதாரண எருமை மாடுகள் மாதிரி கூட்டமாக இருக்கிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணும். சராசரியாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் 40 மாடுகள் இருக்க செய்யுங்க. இது எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பு யார் வகிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பைசன் தான் தலைமையில் இருக்கும். அதாவது இந்த 40 மாடுகளுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த பெண் பைசன் சிக்னல் கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றும். பெண் பைலட் பைசன். பைசன்கள் விரும்பி சாப்பிட்ற உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள், இலைகள், அப்புறம் புல்கள் இது எல்லாத்தையும் சாப்பிடும். அதுவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் இது இரையை தேடி போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணும். அதுவே அதுங்களுக்கு ஆபத்தாகவும் முடியுது. ஏன்னா சிறுத்தை, புலி இது எல்லாத்துக்கும் இரவு நேரத்தில் பைசன் இரையா ஆயிடும். ஸோ சேட். பைசன்கள் கூட்டமாகவே இருந்தாலுமே இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண் பைசனும் பெண் பைசனும் தனியாக ஒதுங்கிடுங்க. ஆஜானுபாகுவா இருக்கிற ஆண் பைசனை தான் பெண் பைசன்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆண் பைசன்கள் இனப்பெருக்கம் நடந்துட்டு இருக்கும்போது வித்தியாசமாக ஒரு சவுண்டை கொடுக்கும். அது 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். பெண் பைசன்கள் 275 நாட்கள் வரைக்கும் கர்ப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி போட்டதுக்கு அப்புறம் 7லேருந்து 9 மாதம் வரைக்கும் அந்த குட்டியை அந்த பெண் மாடு பாதுகாக்கும். அதுக்கப்புறம் 2 வயசுக்கு அப்புறமே அதுங்க மந்தையோட சேர்ந்து மேய ஆரம்பிச்சிடும். நல்லா வளர்ந்த பைசன் 30 வயசு வரைக்கும் உயிர் வாழுங்க. அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியா இருக்கிற பைசன் 1.5 டன் வெயிட் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் அசால்ட்டா முட்டி தள்ளிடும். உதாரணத்துக்கு ஒரு மினி லாரி 1.5 டன் இருக்குன்னா அதை அசால்ட்டா முட்டி தூக்கி போட்டுரும். அதனாலதான் அது அமைதியா இருந்தாலும் நம்ம பார்த்து பயப்படுறோம். இந்தியாவோட மொத்த நிலப்பரப்புல 7.12 அளவுல தான் பைசன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்குன்னு நிறைய வாழுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். காடுகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் காட்டை அழிச்சு நகர்ப்புறம் ஆக்குறது, அப்புறம் வேட்டையாடுறது, இந்த பிரச்சனைகளால பைசன்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஊருக்குள்ள பைசன்கள் வந்துருச்சுன்னு நம்ம எல்லாம் பார்ப்போம். ஆனா நம்ம தான் அது ஊருக்குள்ள போயிட்டு நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கோம். சர்வதேச விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பு பைசன்கள் அழிஞ்சுக்கிட்டு வர உயிரினம் அப்படின்னு லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் பைசன்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்லயும் சேர்த்திருக்காங்க. இதனால இந்தியா முழுக்க 15 ஸ்டேட்ல 111 காப்பகம் அமைச்சு பாதுகாத்துட்டு வராங்க. சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.